அருளை அள்ளி வழங்கும் அரூப சாஸ்தா. பறந்து விரிந்த பூவுலகில் 8 திசைகளையும் திசைக்கு ஒருவராக 8 சாஸ்தாக்கள் காவல் காப்பதாக கூறுகிறார்கள். சாஸ்தா ஆலயங்கள் அனைத்திலும் உருவ வழிபாடு உண்டு. ஆனால் 8 சாஸ்தாக்களில் முதன்மை சாஸ்தாவாக கருதப்படும் அரூப சாஸ்தாவுக்கு உருவம் கிடையாது. அவர் அரூப வடிவிலேயே வணங்கப்படுகிறார். பிரம்ம சாஸ்தா, அரூப சாஸ்தா, பால சாஸ்தா, ருத்ர சாஸ்தா, தர்ம சாஸ்தா, எரிமேலி சாஸ்தா, ஆகாச சாஸ்தா, ஆலப்புழா சாஸ்தா ஆகியோர் 8 சாஸ்தாக்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்களில் முதன்மையான சாஸ்தாவாக பார்க்கப்படும் அரூப சாஸ்தாவுக்கு சிதம்பரத்தில் மேற்கு திசையில் பிரம்மராய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயமானது தில்லை நடராஜர் என்று அழைக்கப்படும் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தை விடவும் பழமையானது என்கிறார்கள். இப்பகுதி தில்லைவனமாக இருந்தபோது இங்கே குருந்தை மரங்களும் அதிக அளவில் காணப்பட்டன. அப்போது பிரம்மராயர் ஆலயத்தின் தெற்கு பகுதியிலிருந்து மாணிக்க வாசகர் தில்லை அம்பலம் நோக்கி தவம் புரிந்தார். பிறகு ஆலயத்தில் உள்ள வடக்கு கோபுர வாசல் வழியாக சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள் சென்று இறைவனையும் இறைவியையும் தரிசனம் செய்து வந்ததாக சொல்வார்கள். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஆலய கருவறைக்குள் அவையாந்த சுவாமிகள் என்பவர் தவம் புரிந்து வந்தார். பின்னர் அங்கேயே ஜீவசமாதி ஆகிவிட்டார். இவர் சமாதிக்கு மேலே அவரது திருவுருவமும் உள்ளது. இன்றும் அரூப சாஸ்தாவான பிரம்மராய சுவாமிக்கு பூஜைகள் செய்யும் போது அவையாந்த சுவாமிகளுக்கும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. திங்கட்கிழமை அன்றுதான் விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது. மற்ற நாட்களில் கோவில் திறந்திருக்கும் என்றாலும் சுவாமி தரிசனம் மட்டுமே செய்யலாம். நித்தியப்படி பூஜை காலை 8 மணி மற்றும் மாலை 6 மணி ஆகிய இருவேளைகளிலும் செய்யப்படுகிறது. கோவிலுக்கு வருபவர்கள் பூமாலை, நாட்டு சர்க்கரை, எலுமிச்சை பழம், நெய், வஸ்திரங்கள் மட்டுமே வாங்கி வர வேண்டும். பக்தர்கள் சார்பில் நாட்டு சர்க்கரை, எலுமிச்சை பழம் மட்டுமே இவ்வாலயத்தில் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. நாட்டு சர்க்கரையில் பாதி அளவைதான் பக்தர்கள் வீட்டிற்கு எடுத்து செல்வார்கள். மீதியை அங்கேயே பிரசாதமாக வழங்கி விடுவார்கள். வீட்டிற்கு எடுத்து சென்று நாட்டு சர்க்கரையை தண்ணீரில் கலந்து குடும்பத்தில் உள்ளவர்கள் அருந்தினால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், நோய் நொடிகள் அண்டாது என்று பக்தர்கள் உணர்வு பொங்க நம்புகின்றனர். அதுபோல் பிரம்மராய சுவாமிக்கு பூஜை செய்த எலுமிச்சை பழத்தை வீட்டின் நுழைவு வாசலின் படிக்கட்டில் வைத்தால் கண் திருஷ்டி அகலும், எந்த விதமான தீய சக்தியும் நெருங்காது, குடும்பம் நிம்மதி பெறும் என்கிறார்கள். இந்த ஆலயத்தில் அரசமரத்தடி விநாயகர், நவக்கிரகம், ஆஞ்சநேயர், துர்க்கை, சப்தகன்னியர், ரேணுகாதேவி, சுப்பிரமணியர், நாகங்களுடன் விநாயகர் ஆகிய சன்னதிகளும் இருக்கின்றன. இவ்வாலயத்தில் கார்த்திகை மாதத்தில் சபரிமலை சாஸ்தாவான ஐயப்பனை காண சபரிமலை செல்லும் பக்தர்கள் மாலை அணிவதற்காகவும் சபரிமலைக்கு புறப்படும் முன்பாகவும் இந்த அரூப சாஸ்தாவை வணங்கி பயணத்தை தொடங்கவும் செய்கிறார்கள். இந்த ஆலயம் திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். மற்ற நாட்களில் இருவேளை பூஜை மட்டுமே நடந்தேறும். குதிரை காலில் வேண்டுதல் சீட்டு. கருவறையின் முன் பிரம்மராய சுவாமியின் வாகனமான யானையும் பலிபீடமும் உள்ளது. பிரம்மராய சுவாமியின் தளபதியான வீரானர் 2 குதிரைகளுடன் அருள்பாலிக்கிறார். இந்த குதிரைகளின் காலில் சீட்டுக்கட்டு பிரார்த்தனை மிக விசேஷம். வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தில் பொருட்கள் திருடு போனால் அது திரும்ப கிடைக்க வேண்டி ஒரு வெள்ளை பேப்பரில் கோரிக்கையாக எழுதி போடுவார்கள். அதே போல் நமக்கு யாரேனும் துரோகம் செய்தால், துன்பம் விளைவித்தால் அதையும் புகாராக எழுதி திங்கட்கிழமைகளில் பிரம்மராய சுவாமி முன்பு வைத்து பூஜித்த பின்னர் இந்த குதிரைகளில் காலில் கட்டி விடுகிறார்கள். பிரம்மராயர் தனது தளபதியான வீரானரிடம் பக்தர்களின் கோரிக்கைகள் குறித்து எடுத்துரைப்பார். உடனே வீரானர் பக்தர்களின் பிரச்சனை பற்றி விசாரிக்கும்படி தன் சீடர்களான 2 குதிரைகளுக்கு உத்தரவிடுவார். அந்த குதிரைகள் தவறு செய்தவர்களின் கனவில் தோன்றி தவறை ஒப்புக்கொள்ளும்படி செய்யும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அப்படி பல நிகழ்வுகள் இங்கே நடந்தேறி இருப்பதாகவும் சொல்கிறார்கள். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரவும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் குதிரையின் காலில் சீட்டு கட்டி பிரார்த்தனை செய்து பலன் பெறுகிறார்கள். பிரம்மராயரின் அருளால் குழந்தை பாக்கியம் பெற்ற தம்பதியினர் தங்கள் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் விழாவை இந்த ஆலயத்திலேயே நடத்துகிறார்கள். அமைவிடம் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மேலவீதி கஞ்சித்தொட்டி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி 1 கிலோமீட்டர் தூரம் சென்றால் பிரம்மராயர் கோயிலை அடையலாம்.